Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்னொன்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நாமெல்லாம் ரமலானுடைய இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய மேலும் அவருடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே நினைவூட்டுக் கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோமே, அல்லாஹ் இது நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்களுக்கு அல்லாஹ் நமக்கு நல்லுதவி செய்வான், அது அவனுடைய மிகப்பெரிய ஒரு கருணையாகும். தொழுவதற்கு, திக்ர் செய்வதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, இது மாதிரி அல்லாஹ் செய்யக்கூடிய தௌஃபீக், அவன் செய்யக்கூடிய நல்லுதவி, அல்லாஹ்வுடைய பேர் அருளினால் அவனுடைய நல்லுதவினால் தான் அந்த அமல்களை நம்மால் செய்ய முடிகிறது. அன்பானவர்களே, இதே போன்றுதான் இன்றைய தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, அதாவது ஹஜ்ஜை பற்றி, ஹஜ்ஜு என்ன ஓதுனால் ஹஜ்ஜு நமக்கு நசீபாகும் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, அந்த ஹஜ்ஜு எப்போ நசீபாகும், எப்படி நசீபாகும் என்பதை தெரிவதற்கு முன்னால் ஹஜ்ஜுனா என்ன, அந்த ஹஜ்ஜை பற்றிய சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். அன்பானவர்களே, ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் என்றால் நிச்சயமாக அதாவது சண்டை போடுதல், மனசோடு சண்டை போடுதல், மனதை எதிர்க்குதல், மனதை எதிர்த்து அல்லாஹுவை சந்திக்குதல், அல்லாஹுவை சந்திக்குதல், அல்லாஹுடைய திரு இல்லத்தை சந்திக்குதல், இதற்கு பெயர் தான் ஹஜ் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஹஜ் என்பது எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி எத்தனை நம்ம? ஹிஜ்ரி 9 கடமையாக ஆக்கப்பட்டது. இப்போ இந்த ஹஜ்ஜை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிடுகிறான், இப்ராஹிம் நபியே, நீங்களும் உங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து காபாவை கட்டுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து காபாவை கட்டி முடிச்சுட்டாங்க. காபானா எங்கே இருக்குமா? காபா எங்கே இருக்குமா? மக்காவில். இன்ன அவ்வள பைத்தின் ஒலியா லின்னாசி லல்லதி பிபக்கத்த முபாரக்கா. இந்த உலகத்திலேயே மக்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளில் முதல் வீடு எது தெரியுமா? அது காபா தான் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். காபா என்பது இந்த உலகத்தில் கட்டப்பட்ட முதல் வீடு. யாருனால் கட்டப்பட்டதும் அந்த காபா முதல்ல கட்டினது யாருமா? மலக்குமார்கள் கட்டினாங்க. மலக்குமார்கள் அந்த வீட்டை கட்டினாங்க. மலக்குமார்கள் அந்த வீட்டை தவாப் செய்தாங்க, சுற்றுனாங்க. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அப்போ முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குவதற்காக, அவனை துதிப்பதற்காக முதல் பள்ளிவாசலாகவும் முதல் வீடாகவும், எந்த வீடுமே அப்போ இந்த உலகத்தில் கிடையாது, முதல் வீடாகவும் அல்லாஹ் அந்த காபாவை கட்டினான், இந்த காபாவை உருவாக்கினான். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான ஒரு காபா. அந்த காபாவை பார்த்தாலே நமக்கு நன்மை. காபாவை பார்க்கும்போது நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஒரு தொடர்பு ஏற்படும். அது வெறும் கட்டடம் மட்டுமல்ல, அல்லாஹுவோடு நம்மை தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு மானசீகமான, அல்லாஹுடைய நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மானசீகமான, அல்லாஹுவை நினைவுபடுத்தி நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்டடம். எந்த கட்டடமா? அந்த காபா என்ற கட்டடம். அந்த காபா என்பதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்கு போங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கம்மா,
இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு போங்க, உம்ராவுடைய நியத்து வைங்க, ஹஜ்ஜினுடைய நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜின் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, உம்ராவை நிறைவேற்றுங்க. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த காபாவை நீங்கள் உங்கள் கண்களால் முதலில் பார்க்கும்போது கண்ணீர் கொட்டென்று கொட்டும். நாகூர் அனீபா தனது பாடலில் சொல்வார், காண கண் கோடி வேண்டும் காபாவை. அதான் உண்மைதான். அது கோடி கண் இருந்தாலும் போதாது. நிச்சயமாக காபாவை பார்ப்போம் பார்த்து கொண்டே இருப்போம். அதாவது சலிப்பு தட்டாது. அதை பார்க்க இன்பம். அந்த காபாவை பார்த்தாலே நன்மை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு கட்டடம் அது. நிச்சயமாக வெறும் கருப்பு போர்வை போர்த்தப்பட்ட கட்டடம் அல்ல அது. அந்த போர்வை போர்த்தப்பட்ட கட்டடமாக இருந்தாலும் கூட அதை பார்த்த உடனே நம்ம எங்கே போய் சேர்த்துடுமா? அந்த கட்டடம் நம்ம எங்கே போய் சேர்த்துடுமா? அல்லாஹுவோடு போய் சேர்த்துடும். அல்லாஹுடைய நினைவில் போய் சேர்த்துடும். அல்லாஹுவை நினைத்து நமது பாவங்களை நினைத்து எப்படி ரொம்ப நீண்ட நாள் கழித்து ஒரு பிள்ளை தாயை பார்த்தால் எப்படி தேம்பி அழுமோ, அதே மாதிரி அந்த கபாவை பார்த்த உடனே நமக்கு அழுகை வரும். தேம்பி அழுவோம். கண்களில் கண்ணீர் கொட்டும். அந்த கண்ணீர் துளிகளிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கட்டடம் அந்த கட்டடம். நிச்சயமாக அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, காபாவை பார்க்கும்போது நீங்கள் முதல்ல கேட்குற துவா உங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்படும். காபாவை பார்த்த உடனே நான் இப்படி துவா கேட்டணும், அல்லாஹ் நான் மௌத்தாகிற வரைக்கும் உன்ட்ட என்னென்ன துவா செய்கிறேனோ அந்த துவாக்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள், நீ ஒப்புக்கொள் என்பதாக துவா கேட்டணும். அன்பு தாய்மார்களே, அப்படி துவா கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போவெல்லாம் நம்ம துவா செய்கிறோமோ அல்லாஹ் நமது துவாக்களை அங்கீகரிக்கிறான், நமது துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான், நமது துவாக்களை கபூல் செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டடம் தான் இந்த காபா. அந்த காபாவை கட்டி முடித்ததுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வஅதின் ஃபின்னாஸி பில் ஹஜ். இப்ராஹிம் நபியே, ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுங்கள், ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுங்கள். நிச்சயமாக அதாவது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொன்னான், யௌதூக ரிஜாலன் வஅலா குல்லி நாமிரின் யைதீன மின் குல்லி ஃபஜின் அமீர். அழைப்பு கொடுங்க. அழைப்பு கொடுப்பது உங்களுடைய வேலை, அழைப்பு கொடுப்பது உங்களுடைய வேலை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த கபாவின் மீது நின்று கொண்டு எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க, வாருங்க ஹஜ்ஜுக்கு வாங்க, ஹஜ்ஜுக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய கபாவை தரிசிக்க வாங்க என்பதாக சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. அப்படி அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த சப்தத்தை அங்கேருந்துக்கிட்டு கபாவில் இருந்துக்கிட்டு அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கேருந்து அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சப்தத்தை எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக எந்தெந்த மக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உயிரோடு இருந்தாங்களோ அந்த மக்களுடைய காதுகளில் இந்த அழைப்பு விழுந்த நிச்சயமாக அந்த மனிதர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்வாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கும் கூட அந்த சப்தத்தை அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தான். நிச்சயமாக சொல்லுவாங்க, அதாவது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு யாருடைய காதுகளில் விழுந்ததோ அவங்க எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை உங்களுக்கும் மேலும் எங்களுக்கும் அல்லாஹ் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்தல்வானாக. எத்தனை தடவை அதை காதில் கேட்டு எத்தனை தடவை நம்ம பதில் சொன்னோமோ அத்தனை தடவை ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. நமக்கு விளக்கங்கள் சொல்லுவாங்க, நம்மளோட ரூஹ் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் ஒன்றும் படைக்கப்படலை, நாம் ரூஹாக இருந்தோம், நம்ம உயிர் இருந்துச்சு. எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் படைத்தானோ அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரூஹை படைத்து விட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்வது உண்டு, வயசு என்பது எதுக்குமா? வயசு என்பது எதுக்குமா? சொல்லுங்களேன், வயசு எதுக்குமா? நம்மளுடைய உடம்புக்கு தான் வயசு. இந்த உடம்பு பிறந்து எத்தனை வருஷமாகுது? இந்த உடம்பு இந்த உலகத்தில் பிறந்து எத்தனை வருஷமாகுது? உதாரணமாக நான் என் தாயின் கருவறையில் உருவாகி இந்த உலகத்தில் பிறந்து இன்னைக்கு எத்தனை வருஷம்? அப்போ எத்தனாவது வயசில் நான் இருக்குகிறேன்? என் வயசு என்பது என்னுடைய உடலை குறிக்கும். உயிருக்கு வயசு கிடையாது, உயிருக்கு வயசு கிடையாது. என் உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய உயிர், ஐயாவுடைய உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய உயிர், உங்களுடைய உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய உயிர், நம்மளுடைய உயிர் எல்லாமே ஒரே நேரத்தில் படைத்து விட்டான் அல்லாஹ். அந்த உயிருக்கு வயசு என்பது கிடையாது. அது பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இல்லை, எத்தனை லட்ச ஆயிரமோ அல்லாஹ்வை அறிந்தவன். எப்போ படைத்தானோ அன்றிலிருந்து இந்த உயிர் வாழ்கிறது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம உயிர் அந்த ஹஜ்ஜினுடைய அழைப்பை கேட்டது, அல்லாஹ் கேட்க வைத்தான்.
அந்த உயிராக நாம் இருக்கும்போது, நாம் உயிராக இருக்கும்போது, நம்மளுடைய உயிர் மட்டும் வாழக்கூடிய அந்த நேரத்தில் எந்தெந்த உயிருடைய காதில் இந்த அழைப்பு விழுந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதாக நாம லப்பைக் அல்லாஹ் இதோ நான் இருக்குகிறேன், இதோ ஓடோடி வந்து விட்டேன், இதோ உன் இல்லத்திற்கு வந்து விட்டேன், உன்னை தரிசிக்க வந்து விட்டேன் அல்லாஹ் என்று சொல்லி லப்பைக் சொன்னதோ நம்மளுடைய உயிர் நமக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை தந்தருள்வான் இன்ஷா அல்லாஹ். இங்கே இருக்கக்கூடிய நம் எல்லோருடைய உயிரும் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயிராக அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. மேலும் ஹஜ்ஜுடைய நசீபை நம் எல்லோருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல். ஹஜ்ஜு செய்ய உங்களுக்கு சக்தி இருந்துச்சா, ஹஜ்ஜு செய்ய உங்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்துருக்குறானா, உடல் ஆரோக்கியமும் வசதியும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஹஜ்ஜு செய்யணும்னு மனசில் நாடிட்டீங்க, நியத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் ஃபல்யதஅஜ்ஜல், அது சீக்கிரமாக என்ன செய்யுங்க, அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. சீக்கிரமாக ஏற்பாடு செஞ்சு ஹஜ்ஜுக்கு போயிடுங்க, ஹஜ்ஜுக்கு நியத்து வைங்க, ஹஜ்ஜு சீக்கிரமாக செஞ்சுருங்க. ஹஜ் என்பது ஃபரல், உம்ரா என்பது சுன்னத். உம்ரா என்பது என்னம்மா, சுன்னத். உம்ரா என்பது எப்போ வேணாலும் செய்யலாம். ஹஜ்ஜுக்கு போகும்போது நிறைய உம்ரா செய்யலாம். ஹஜ்ஜுக்கு போனால் ரெண்டும் கிடைச்சிக்கிறோம், ஹஜ்ஜுடைய நசீபும் நமக்கு கிடைச்சிக்கிறோம், உம்ராவுடைய நசீபும் கிடைச்சிக்கிறோம். அன்பு தாய்மார்களே, எனவே ஹஜ்ஜு உம்ரா இந்த ரெண்டுமே ஹஜ்ஜில் கிடைக்கும் நிச்சயமாக. எனவே நமக்கு சொல்லுவாங்க, மன் அராதல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை யார் நியத்து வச்சீங்களோ ஃபல்யதஅஜ்ஜல், சீக்கிரமாக நிறைவேற்றுங்க, காலத்தை பிற்படுத்தாதீங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும் பார்த்துக்கலாம், இன்னும் ரொம்ப வயசாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹஜ்ஜை பிற்படுத்தாதீங்க சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு சொன்னால் மறியலு, சில நேரம் நம்ம வியாதி ஆகிடுவோம், நமக்கு உடம்புக்கு வியாதி ஏற்பட்டுடும், ஹஜ்ஜுக்கு போக முடியாமல் போயிடும். அல்லது நம்ம பொருள் நம்ம கையை விட்டு போயிடும், ஏதாவது செலவு பண்ணிடுவோம், நம்ம பொருளாதாரம் நம்மள்கிட்ட இருக்காது, எதுக்காவது செலவு பண்ணிடுவோம் நிச்சயமாக. அப்போ காசு செலவாயிடுச்சு, இருந்த பணம் செலவாயிடுச்சு, ஹஜ்ஜுக்கு போக முடியாமல் போயிடும். ஒன்றும் நோய் ஏற்பட்டுடும், ரெண்டாவதாக காசு செலவாயிடும், மூணாவதாக வேறு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டுடும், இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, சீக்கிரமாக ஹஜ்ஜு பண்ணுங்க, ஹஜ்ஜு செய்யலாம் என்று பிற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒன்றும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போய் வரக்கூடியவங்களை பார்ப்பீங்க, நீங்கள் ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பீங்க, இல்லையா உங்களுக்கு மரணம் முந்திவிடும், ஹஜ்ஜு செய்யாமலே மரணம் ஏற்பட்டு விடும். எனவே மவுத் வருவதற்கு முன்னாடியே ஹஜ்ஜுக்குரிய வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே அதை நிறைவேற்றிடுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் நம்மள்கிட்ட இருந்துச்சு, பொருளாதார வசதி எல்லாம் நமக்கு கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யணுமா, ஹஜ்ஜை உடனுக்குடனே சீக்கிரமாக நிறைவேற்றணும். அல்லாஹ் சொல்வான், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் நிறைவேற்றுங்க, அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கு. அன்பு தாய்மார்களே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஹஜ்ஜில் இருக்கு. ஹஜ்ஜில் நம்ம என்னென்ன துவா செய்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்புக்கொள்கிறான். ஹஜ்ஜில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள், ஹஜ்ஜில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து விதமான நற்காரியங்கள், இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃப்ஸுக், யார் ஒரு ஹஜ்ஜு செய்வாரோ, ஹஜ்ஜுக்கு போயிட்டு அங்கே தப்பான வார்த்தைகளை பேசலை, பாவங்களில் ஈடுபடலை. அன்பு தாய்மார்களே, ஹஜ்ஜுக்கு போனவங்களும் கூட ஹஜ்ஜுக்கு போனதுக்கு பின்னாடி அந்த காபாவுக்கு முன்னாடி அது மாதிரி ரூமில் தங்கி இருக்கும்போது, கூட்டத்தில் தவாஃப் செய்யும் போது, இது மாதிரி நமக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நிறைய ஏற்படும். பின்னாடி இருந்து மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை தள்ளுவாங்க, ஏன்னு சொன்னால் நெருக்கடி. அப்படி நமக்கு சிரமங்கள் ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் டிராவல்ஸுக்காரவங்களையோ அல்லது நமக்கு முன்னாடி பின்னாடி வர்றவங்க போகிறவங்களையோ அல்லது நம்மளோடு இருக்கக்கூடியவங்களையோ நம்ம கோபமாக பேசிடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது. யார் ஹஜ்ஜுக்கு போய் கெட்ட வார்த்தையை தவிர்த்து, பாவத்தை தவிர்த்து நன்மைகள் நிறைய செய்வாங்களோ, நிறைய செஞ்சு ஹஜ்ஜை நிறைவேற்றுவாங்களோ, நன்மைகள் நிறைய செய்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவாங்களோ, ரஜாக யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்னைக்கு பிறக்கிற குழந்தை மாதிரி பாவமற்றவராக அவர் என்ன செய்வார், வீட்டுக்கு திரும்பி வருவார். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜுக்கு போய் வந்தோம்னு சொன்னால் குழந்தை மாதிரி, எப்படி குழந்தை எந்த பாவமும் அறியாதோ, எந்த பாவமும் அந்த குழந்தைக்கு தெரியாதோ, அது மாதிரி என்ன செய்வோம், திரும்ப நம்ம வீட்டுக்கு வருவோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, உம்ரா செய்யுங்க, அதிகமாக உம்ரா செய்யுங்க, எப்போவெல்லாம் உங்களுக்கு மனசு நாடுதோ அதிகமாக உம்ரா செய்யுங்க. ஒரு உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ரா வரைக்கும் கண்டிப்பாக
ஒரு உம்ரா செய்கிறோம், இப்போ அடுத்த ஒரு உம்ராவுக்கு போகிறோம். இந்த 2 உம்ராவுக்கு இடையில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டிருந்தால், சின்ன சின்ன பாவங்கள் ஏற்பட்டிருந்தால், அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இந்த உம்ரா பரிகாரமாகும், இந்த உம்ரா பகரமாகும். இந்த உம்ராவின் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடுறான். சொல்லிட்டு சொன்னாங்க, வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், யார் ஹஜ்ஜுக்கு நியத் வைத்து ஹஜ்ஜுக்காக பெறப்பட்டு அல்லாஹ்வுடைய திரு இல்லத்தை போய் சந்திச்சுட்டு நிச்சயமாக திரும்ப வரும் வரை, அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி வரும் வரை யார் எந்த பாவமும் செய்யாம நன்மைகள் நிறைய செய்து ஹஜ்ஜு செய்வாங்களோ அப்படிப்பட்ட ஹஜ்ஜ மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ் ஆகிறது. லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அந்த ஹஜ்ஜுக்கு என்னமா பரிசு? சொர்க்கம்தான் பரிசு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும். உம்ராவின் மூலமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜின் மூலமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்ணுக்கு சொன்னாங்க, அன்சாரி சஹாபாக்களை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு சொன்னாங்க, இதா ஜா ரமலான் இஅ்தமரி, ரமலானுக்கு நீ உம்ரா செய்யுமா, ரமலான் வந்துட்டா நீ உம்ரா செய். ஃபைன்னும் உம்ரத்தன் ஃபீஹி, ரமலான் மாசத்துல உம்ரா செய்வது தஅதீலு ஹஜ்ஜத்தன், ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்று தரும், ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்று தரும். எப்பமா உம்ரா செய்வது? ரமலான் மாதத்தில், இந்த மாதிரி நோன்பு நாளில். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை, செல்வத்தை, காசு பணத்தை அல்லாஹ் நம்ம கையில், நம்ம பிள்ளைகள் கையில், நம்ம கணவன்மார்களுடைய கையில் கொடுத்திருந்து கண்டிப்பாக ரொம்ப வசதிக்கு சொந்தக்காரவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரமலானுக்கு நம்ம உம்ரா செய்யும் போது ரமலான்லேயும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைஞ்சுக்கிறோம். ஹஜ்ஜு நசீபாகும் போது, ஹஜ்ஜை செய்யும் போது அந்த ஹஜ்ஜுடைய நன்மை நமக்கு முழுமையாக கிடைத்துக் கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, ஜிஹாதுல் கபீரி வல் ஸகீரி வல் லைஃபி வல் மராத்தி, அதாவது 4 பேர் போரில் ஈடுபடக்கூடாது. ஒன்று வயது முதிர்ந்த வயோதிகர்கள் போரில் ஈடுபடக்கூடாது. 2வது சின்ன பசங்க போரில் ஈடுபடக்கூடாது. 3வதாக பலகீனமானவங்க, ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்க போருக்கு வரக்கூடாது. 4வது பெண்கள் மேலே போர் கடமை இல்லை, ஜிஹாது கடமை இல்லை நிச்சயமாக. ஆனால் இந்த 4 பேருடைய ஜிஹாத், மார்க்க போரில் கலந்து கொண்ட நன்மை எதில் இருக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு வல் உம்ரத்து, ஒரு பெண் ஹஜ் செய்தால், ஒரு பெண் உம்ரா செய்தால் அந்த பெண்ணுக்கு 2 மடங்கு கூலி. என்ன மடங்கு கூலிமா? ஒன்று ஹஜ்ஜுடைய நன்மையும் கிடைக்கிறது, இன்னொன்று மார்க்க போரில் கலந்து கொண்ட நன்மையும் உங்களுக்கு கிடைக்கிறது இன்ஷா அல்லாஹ். மார்க்க போரில் கலந்து கொண்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது, அதே மாதிரி ஹஜ்ஜுடைய நன்மையும் கிடைக்கிறது. நீங்கள் உம்ரா செஞ்சீங்கடா, பெண்கள் நீங்கள் உம்ரா செஞ்சீங்கடா, அப்படி உம்ரா செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 2 நன்மை, உங்களுக்கு ஜிஹாத் என்னும் மார்க்க போரில் கலந்த நன்மையும் அல்லாஹ் தருகிறான், ஹஜ்ஜுடைய நன்மையும் உம்ராவுடைய நன்மையும் அல்லாஹ் தருகிறான் இன்ஷா அல்லாஹ். முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஸல்லல் கதாத்த ஃபீ ஜமாஅத்தின், நிச்சயமாக யார் தினமும் காலையில் ஃபஜ்ரு தொழுவாங்களோ, நேரம் தவறாமல் ஃபஜ்ர ஜமாத்தோடு, ஆண்களாக இருந்தால் ஜமாத்தோடு ஃபஜ்ர தொழுவாங்களோ, பெண்களாக இருந்தால் அந்த நேரத்தில் கரெக்டாக நேரம் தவறாமல் கரெக்டாக பாங்கு சொன்ன உடனே ஃபஜ்ரு தொழுகையை அந்த பெண் நிறைவேற்றிடுவாங்களோ, சும்மா காத எதுக்குருல்லாஹ தஆலா ஹத்தா தத்தலிய ஷம்சு, சூரியன் உதயமாகிற வரைக்கும் அதே இடத்துல ஃபஜ்ரு தொழுத இடத்துல உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்து குர்ஆன் ஓதி சும்மா சல்லா ரகாத்தைனி, யார் இஷ்ராக் தொழுவாங்களோ எத்தனை மணிக்குமா? காலையில் ஒரு 7 மணி, ஒரு 7:30 மணிக்கு, அல்லது இஷ்ராக்குடைய சூரிய உதயத்தை பார்த்துக்கிறணும். சூரியன் உதயத்திலிருந்து 20 நிமிஷம் கழிச்சு இஷ்ராக்குடைய நேரம் வரும். 6 மணிக்கு சூரிய உதிக்குதுன்னு சொன்னால் 6:20க்கு இஷ்ராக் தொழுகணும். சூரிய உதயத்தை நீங்கள் செல்லில் பார்த்துக்கறலாம். அப்போ சூரிய உதயம்னு போட்டாலே நம்ம அறந்தாங்கில சூரிய உதயம் என்னங்கிறத காமிச்சிடும். அந்த சூரிய உதயத்திலிருந்து 20 நிமிஷம் கழிச்சு தொழுகக்கூடிய தொழுகைக்கு பேர் தான் என்ன தொழுகுமா? இஷ்ராக்குடைய தொழுகை. இந்த இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுதா நிச்சயமாக அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜு, ஒரு உம்ராவுடைய நன்மையை தருகிறான். சொல்லிட்டு சொன்னாங்க, தாமத்தன் பரிபூர்ணமான நன்மையை தருகிறான், பரிபூர்ணமான நன்மை தருகிறான். எத்தனை தாய்மார்கள் நீங்கள் காலையில் இஷ்ராக் தொழுகக்கூடிய பழக்கமுடையவங்களாக இருப்பீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்தருள் இருக்கிறான். அந்த இஷ்ராக் தொழுகையின் மூலமாக ஹஜ்ஜுனுடைய நிச்சயமாக நன்மை கிடைக்கும். நமக்கு வல்லுநர்கள் எழுதுவாங்க, ஹதீஸ் விரிவுரையாளர்கள் எழுதுவாங்க, அதாவது யார் இந்த இஷ்ராக் தொழுகை விடாமல் தொழுகிறாங்களோ, லுஹா தொழுகை விடாமல் தொழுகிறாங்களோ, லுஹா தொழுகை எப்பமா தொழுகணும்? 11 மணிக்கு, 10 மணிலேருந்து 11 மணி, இந்த 10, 10:30, 11, 11:30 வரைக்கும் தொழுகலாம். அந்த அதாவது நடுப்பகல், காலையில் நடுப்பகல், இந்த லுஹா தொழுகையையும் இஷ்ராக் தொழுகையையும் யார் விடாமல் தொழுது வர்றாங்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அவங்களுக்கு ஹஜ்ஜு உம்ராவுடைய நசீபை நாடுவான் இன்ஷா அல்லாஹ். முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்.
ஹஜ் உம்ராவுடைய நசீபை நீங்கள் ஆசைப்படுறீங்களா? எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? விடாமல் இஷ்ராக் தொழுதுவாங்க, விடாமல் லுஹா தொழுதுவாங்க. இஷ்ராக் தொழுகையிலையும் லுஹா தொழுகையிலையும் அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் இந்த 2 தொழுகையிலுமே நீ ஹஜ்ஜுடைய நன்மை வச்சிருக்கிறாய், உம்ராவுடைய நன்மை வச்சிருக்கிறாய். எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது என்ன செய், ஒரு தடவையாவது நாங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடு, உம்ராவை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடு, திரும்ப திரும்ப ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடு. அல்லாட்ட துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல் ஹஜ்ஜு யஹ்துமு மா கான கப்லஹு. ஹஜ் என்பது நாம் முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிரும், மன்னிப்பதற்கு காரணமாக அமையும். இன்ஷா அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக மாறுவதற்கு இந்த ஹஜ் காரணமாக அமையும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. தாபியோ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இடையில அது தொடர்படியாக செய்யுங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது உம்ராவை நியத்து வச்சு போங்க, அதாவது உம்ராவை நிறைவேற்றிட்டு நான் ஹஜ் செய்கிறேன் அல்லாஹ் என்ன நியத்து வச்சுட்டு போங்க. ஹஜ்ஜில் பல வகைப்படும், இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சட்டங்கள் படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. இப்படி நாம் போகும்போது, அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வச்சு போகும்போது கண்டிப்பாக போன உடனே ஒரு உம்ரா செய்வோம், அல்லது போன உடனே ஹஜ்ஜுடைய பாக்கியம் இருந்தால் ஹஜ்ஜை செஞ்சுட்டு உம்ரா செய்வோம். இந்த ரெண்டுமே ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்வது ஃபைன்னஹுமா தன்ஃபியானில் ஃபக்ர, ரெண்டுமே ஏழ்மையை தடுக்கும். ஹாஜி ஒருபோதும் வறுமையை அனுபவிக்க மாட்டார். இன்ஷா அல்லாஹ் வறுமைனா என்னமா, காசு பணம் இருக்கும், அதாவது வசதிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் ஒரு வறட்சி இருக்கும், ஒரு வறுமை இருக்கும். ஒருபோதும் ஹாஜி வறுமையை உணர மாட்டார், வறட்சி அவருடைய வாழ்க்கையில் ஏற்படார். இன்ஷா அல்லாஹ் செல்வம் படைத்த தாய்மார்கள், செல்வம் படைத்த ஆண்கள் நிச்சயமாக நாம் மனசில் நினைக்கணும், நமக்கு வறுமை வராமல் இருக்க வேண்டுமா, நமக்கு ஏழ்மை வராமல் இருக்க வேண்டுமா, நம்ம என்ன செஞ்சிடணுமா, அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்துருக்கும் போதே கண்டிப்பாக ஹஜ்ஜை நிறைவேற்றிடணும். ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டோம், உம்ராவை நிறைவேற்றிட்டோம், கண்டிப்பாக நமக்கு ஏழ்மை வராது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, தன்ஃபியானில் ஃபக்ர, ஏழ்மையை அது ரெண்டும் போக்கிவிடும், வதுனூப, பாவங்களை போக்கிவிடும், கமா என்ஃபில் கியரு ஹுபசல் ஹதீத், எப்படி மண்ணெண்ணெயை வச்சு இரும்புல உள்ள துருவை நீங்கள் போக்குவீங்களோ, இரும்புல உள்ள துருவை போக்குவதற்கு மண்ணெண்ணெயை பயன்படுத்தி அந்த துருவை, இரும்பில் உள்ள துருவை எப்படி நீங்கள் சுத்தப்படுத்துறீங்களோ, இதே மாதிரி ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்திவிடும், பாவங்களை நீக்கிவிடும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹஜ்ஜு உம்ராவை அல்லாஹ்வுக்காக நம்ம முயற்சி பண்ணி அல்லாஹ்வுக்காக நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஸலாஸத்துன் ஃபீல் இமானில்லா, 3 பேர் அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருப்பாங்க. எத்தனை பேருமா? 3 பேர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருப்பாங்க. ஒருவர் யார் தெரியுமா? ஹரஜ இலா மஸ்ஜிதின் மின் மசாஜிதில்லா, ஒருவர் வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிவாசலுக்கு வருகிறார். இவர் பள்ளிவாசலுக்கு வந்து திரும்ப வீடு போகிற வரைக்கும், இன்ஷா அல்லாஹ் இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வீட்டிலேருந்து கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறீங்க பயான் கேட்க அல்லது தொழுக வர்றீங்க. நிச்சயமாக நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வுடைய இல்லமாகிய பள்ளிவாசலுக்கு வந்து திரும்ப பள்ளிவாசலிலிருந்து வீடு போகிற வரைக்கும் நீங்கள் யாருடைய பாதுகாவல் இருக்கிறீங்கம்மா? அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அவனுடைய பாதுகாவலை, அவனுடைய பொறுப்பை நமக்கு முழுமையாக தந்தரலட்டும். ஆனால் என்ன நிபந்தனை, நம்ம வரும் வழிகளில் நம்ம பள்ளிவாசலில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரங்களில் தப்பானதை பேசிடக்கூடாது, தவறானதை பார்த்துடக்கூடாது, பாவங்களில் ஈடுபட்டுறக்கூடாது. பாவங்களில் ஈடுபட்டுட்டா, தப்பானதை பேசிட்டா, தப்பானதை செஞ்சிட்டா அல்லாஹ் அந்த பாதுகாக்கும் பொறுப்பை விலக்கிக் கொள்கிறான், பாதுகாக்கும் பொறுப்பை விலக்கிக் கொள்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எதுல இருந்துமா? பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்தெந்த விஷயங்களினால் அவனுடைய பாதுகாப்பு முறிந்து விடுமோ, அவனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் நீக்கிக் கொள்வானோ, அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நிச்சயமாக அப்போ வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிவாசலிற்கு வந்து திரும்ப பள்ளிவாசலிலிருந்து வீடு போகிற வரைக்கும் எத்தனை மணி நேரம் நாம் அல்லாஹ்வுடைய இல்லமாகிய பள்ளிவாசலுடைய வளாகத்தில் நாம் இருக்கிறோமோ அது வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். 2வது மனிதர் ஹரஜ காசியன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பாதையில் தீனுக்காக, இல்முக்காக, இல்மை கற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது போர் செய்வதற்காகவோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடக்கூடிய அந்த நபர் அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் இருந்து கொண்டே இருப்பார். எத்தனை நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடுகிறாரோ அத்தனை நாளும் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாதுகாவல் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். 2வது நபர் யாருமா?
அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடக்கூடியவர். இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாங்க, குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நம்ம வந்திருக்கிறோம் இல்லை, இப்போ நம்ம இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நாமளும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறோம். ஒன்று பள்ளிவாசல் இருக்கிறோம், ரெண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவான்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. மூணாவது ஒரு நபர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதுகாக்கும் பொறுப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் மூணாவது நபர் யார் தெரியுமா? ரஜுலுன் ஹரஜ ஹாஜன். யார் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு சென்றாரோ, ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்லக்கூடியவர், அவர் புறப்பட்ட நேரத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பெறப்படுகிறாரோ, எவ்வளவு தூரமான ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து பெறப்படுகிறாரோ அவர் புறப்பட்ட அந்த ஊரிலிருந்து, அந்த புறப்பட்ட நேரத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு போய் எத்தனை நாள் ஹஜ்ஜில் தங்கியிருந்து அத்தனை நாளும் ஹஜ்ஜை முடித்துவிட்டு 40 நாளோ 45 நாளோ 50 நாளோ 60 நாளோ அல்லது 35 நாளோ எத்தனை நாள் நமக்கு டிராவல்ஸ் குறித்து கொடுக்கிறதோ அத்தனை நாட்கள் கண்டிப்பாக ஹஜ்ஜிலிருந்து நம்ம உம்ராவிலிருந்து திரும்பி வர்ற வரைக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் அவனுடைய பாதுகாவல் நம்மளை வைத்துக் கொள்கிறான். அவனுடைய பாதுகாவல் வைத்து நம்மளை பாதுகாக்குகிறான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடியவங்க யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்கம்மா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை கைவிட்ட மாட்டான். கண்டிப்பாக ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பான், பாதுகாத்து கொண்டே இருப்பான் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ் வல் ஹாஜ் வல் முஅ்தமிர். அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடக்கூடியவங்க, அது மாதிரி ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க, உம்ரா செய்யக்கூடியவங்க, இவங்களெல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்களும் உம்ரா செய்யக்கூடியவங்களும் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மாரு. ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் இவங்களெல்லாம் வஃப்துல்லா, அல்லாஹ்வுடைய விருந்தினராக இருக்கிறாங்க. யாருமா? அல்லாஹ்வுடைய விருந்தினர். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஹஜ்ஜுக்கு போங்க, உம்ராவுக்கு போங்க. உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் நாம் போய் இருக்கும் காலமெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இருக்கக்கூடிய நாம் எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், எவ்வளவு அவரை கவனிச்சுக்கிறோம். அவருக்கு என்ன வேணும், அவருக்கு என்ன பிடிக்கும், கறி சாப்பிடுவாரா, மீன் சாப்பிடுவாரா, என்ன உணவு அவருக்கு பிடிக்கும், டீ பிடிக்குமா, பால் பிடிக்குமா, எப்படி பார்த்து பார்த்து அவருக்கு செஞ்சு கொடுப்போம். என்ன விரும்புகிறீங்க, என்ன உங்களுக்கு செய்ய கேட்போம் அல்லவா? இதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக ஹஜ்ஜுக்கு போன நம்மை, அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக உம்ராவுக்கு போன நம்மை அல்லாஹ் விருந்தாளியாக பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இதா சஅலூஹு ஆதாஹும், அதாவது தாஹுமுல்லாஹு ஃபஅஜாபு. அல்லாஹ் அழைத்தான், எனவே விருந்தாளியாக போனாங்க. இப்போ அந்த விருந்தாளிகளாக இருந்து கொண்டு, ஹஜ்ஜில் இருந்து கொண்டு, கஅபாவுக்கு முன்னாடி இருந்து கொண்டு, அரஃபாவில் இருந்து கொண்டு, ஹஜ்ஜுடைய காரியங்களில் இருந்து கொண்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹ் அதை கொடுப்பான். ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்ட்ட எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். உம்ரா செஞ்சுட்டு வந்தவங்க, ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தவங்க பாவம் செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம் ஒரு வருடத்திற்கு அல்லாஹ் அவங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். எத்தனை வருடம்மா? ஒரு வருடத்துக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். ஆனால் பாவம் செஞ்சிடக்கூடாது. ஹாஜிகள் பாவம் செஞ்சார், ஹஜ்ஜுக்கு போன பின்னாடி, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னாடி மாதிரியே தப்பாக பேசுகிறார், மாதிரியே பாவத்தில் ஈடுபடுகிறார். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம், உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் மவுத்து வரைக்கும் தூய்மையான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹஜ்ஜு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு, நம்ம உம்ரா அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட தூய வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நசீபாக்குவானாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இன்ன அப்தன், ஒரு அடியான், உஸஹிஹு லஹு ஜிஸ்முஹு, அவருக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தேன், வ அவ்லவ்து அலைஹி ஃபில் மஈஷா, மேலும் அவருக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருந்தேன், பொருளாதாரத்தை கொடுத்திருந்தேன். ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தேன், கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார். இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தது யார்? நான் தானே. அப்போ உடல் ஆரோக்கியத்தை நான் அவருக்கு வழங்கியிருந்தேன், செல்வ பாக்கியத்தை கொடுத்திருந்தேன், நிறைய சொத்து சொகத்தை கொடுத்திருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் ஹஜ்ஜு செய்யாமல் செல்வம் கிடைத்ததற்கு பிறகு, உடல் ஆரோக்கியம் கிடைத்ததற்கு பிறகு ஹஜ்ஜு செய்யாமல் 5 வருஷம் அந்த செல்வம் கிடைத்ததிலிருந்து அடுத்த வருஷம் போகலாம், அடுத்த வருஷம் போகலாம், அடுத்த வருஷம் போகலாம் என்று சொல்லி 5 வருஷம் தாமதிப்பாரானால் நிச்சயமாக லா யஃபீது, அவர் என்கிட்ட விருந்தாளியாக வரல, லா யஃபீது இலைய, என்கிட்ட விருந்தாளியாக அவர் வரவில்லையானால், ஹஜ்ஜுக்கு வரவில்லையானால், உம்ராவுக்கு வரவில்லையானால் ஃபைன்னஹு லமஹ்ரூமுன், அவர் ஹஜ்ஜு செய்ய முடியாமலே போய்விடுகிறார்.
அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காது, உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்காது என்று சொல்வதாக அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறார். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய், இந்த ஹதீஸை இப்போ கேள்விப்பட்டுட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலே இப்போவே நியத்து வைங்க, நான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், நான் உம்ராவுக்கு போக வேண்டும், நான் உம்ராவுக்கு போக வேண்டும். ஹஜ்ஜு செஞ்சிருந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க. உம்ரா செஞ்சிருந்தீங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க இன்ஷா அல்லாஹ். உம்ரா மட்டும் செஞ்சிருந்தவங்க ஹஜ்ஜை நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜில் உம்ராவும் செஞ்சிருப்பீங்க, மீண்டும் உம்ரா செய்யணும்னு ஆசைப்படுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அவனுடைய இல்லத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. மீண்டும் மீண்டும் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தல் புரிவானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. அன்பு தாய்மார், அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாமா, உங்களுக்கு நான் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வ பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறேன்னா காலத்தை தாமதிக்காதீங்க, தள்ளி போடாதீங்க, உடனே ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு கூப்பிடுறான்ல, ஹஜ்ஜுக்கு உடனே வாங்க, பெறப்பட்டுருங்க, உடனே புக்கிங் செய்யுங்க. 5 லட்சம் என்ன, எத்தனை லட்சமானாலும் பரவாயில்லை, எத்தனை லட்சமானாலும் பரவாயில்லை. லட்சத்தை கொடுத்தவன் யார்? லட்சத்தை கொடுத்தவன் யார்? இந்த லட்சத்தை கொடுத்தவன் எனக்கு கோடியை தரமாட்டானா என்ன? கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை அல்லாஹ்வுக்காக நான் செலவழிப்பதில் எனக்கு என்ன ஏற்பட்டு விட போகிறது? அன்பு தாய்மார், நமது நஃப்ஸ் சொல்லும், நமது மனசு சொல்லும், ஹஜ்ஜுக்கு போனால் 5 லட்சம் செலவழிக்கணுமே, 6 லட்சம் செலவழிக்கணுமே, 6-7 லட்சம் செலவாகுமே, போயிட்டு வர்றதுக்குள்ள பல லட்சங்கள் செலவாகுமே என்பதாக நம்ம யோசிப்போம். இருக்க இருக்க இந்த 6 7ஆக மாறும், 7 8ஆக மாறும். நிச்சயமாக நாங்கள் போன காலத்தில் 1 லட்சமாக இருந்துச்சு, அடுத்தடுத்து கொஞ்ச நாளில் 3 லட்சமாக மாறிச்சு, இன்னைக்கு 6 லட்சமா இருக்கு. இன்னும் போகக்கூடிய காலங்கள் லட்சங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். ஹஜ்ஜினுடைய அந்த டிக்கெட், ஹஜ்ஜினுடைய செலவினங்கள் எல்லாம். எனவே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வ பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் எத்தனை லட்சமானாலும் பரவாயில்லை, எத்தனை லட்சங்களானாலும் பரவாயில்லை, என் கஅபாவை, என் இறைவனின் கஅபாவை நான் தரிசிக்க வேண்டும், என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை, அவங்க கபரை நான் தரிசிக்க வேண்டும், ஜியாரத்து பண்ண வேண்டும். ரெண்டையும் மனசில் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். கஅபாவுக்கு போயிட்டு ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும். ரெண்டாவது என்னமா, மதீனாவுக்கு போயிட்டு என் நபியை நான் சந்திக்க வேண்டும், என் நபியை நான் சந்திக்க வேண்டும். ஒரு பெரியார், ஒரு இறைநேசர் இருந்தார், ஹஜ்ஜு மட்டும் முடிச்சுட்டு வீடு திரும்புகிறார். அப்படி திரும்பக்கூடிய நேரத்தில் கனவுல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்ன சந்திக்க வரலையா அப்படின்னு கேட்டாங்க. யார் கேட்டதுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போகிறீங்க, என்ன சந்திக்க வரலையா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஹஜ்ஜுக்காக இங்கிருந்து போகக்கூடிய நாம ஹஜ்ஜு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அன்பு தாய்மார்களே, நிறைய ஹாஜிமார்கள் எனக்கு ஹஜ்ஜு மட்டும் போதும், நான் மதீனாவுக்குலாம் போகலை, ஜியாரத்து பண்ணணுங்கிறது என்ன அவசியமா என்ன, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு ஜியாரத்து பண்ணாமல் வந்துடுவாங்க. கண்டிப்பாக மனசில் நியத்து வைங்க, ஹஜ்ஜுக்கு நான் போனேன் ஆனால், உம்ராவுக்கு நான் போவேனே ஆனால் கண்டிப்பாக நான் ஜியாரத்தும் செய்வேன். சில பேருக்கு முதல்ல ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும், அல்ஹம்துலில்லாஹ். ஜியாரத்து பண்ணிட்டு ஹஜ்ஜுக்கு வருவோம். சில பேர் ஹஜ்ஜு முடிச்சுட்டு ஜியாரத்துக்கு போவோம். ஹாஜியாகி ஜியாரத்துக்கு போனாலும் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை ஜியாரத்து பண்ணிட்டு நம்ம ஹஜ்ஜுக்கு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ எப்படியோ நம்ம ஜியாரத்து பண்ணிடணும். கஅபாவுக்கு போய் ஹஜ்ஜும் பண்ணணும், உம்ராவும் பண்ணணும், ஜியாரத்தும் பண்ணணும். ஜியாரத்துடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு நாளைக்கு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இப்போ இந்த மாதிரி நம்ம ஹஜ்ஜை நம்ம நிறைவேற்றி வரும்போது கண்டிப்பாக அல்லாஹ் பெருமைப்படுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய நமக்கு பாராட்டுதலை வழங்குகிறான். ஹஜ்ஜினுடைய நசீபின் மூலமாக, ஹஜ்ஜு செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கிறது. அன்பு தாய்மார்களே, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக. இந்த லப்பைக்கு சொல்லிட்டு போகும்போது பாருங்களேன், ஃப்ளைட்டில் இந்த லப்பைக்கு சொல்லுவோம், அதே மாதிரி ரூமில் லப்பைக்கு சொல்லுவோம், நடக்கும் பாதைகள் எல்லாம் இந்த லப்பைக்கு சொல்லுவோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அழுக வரும், அல்லாஹ் இதோ உன்கிட்ட வந்துட்டேன், நீ அழைத்தாய், இதோ நான் உன்னிட்ட வந்துட்டேன், உன்னை கஅபாவை தரிசிக்க வந்துட்டேன். லப்பைக்கு சொல்லி பாருங்களேன், இப்போவே நீங்கள் சொல்லி பாருங்களேன், லப்பைக் இதோ வந்துட்டேன் ரப்பே. லப்பைக்கு என்ன அர்த்தம்? இதோ ஆஜராகிட்டேன், இதோ வந்து விட்டேன். எப்படி ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிளாஸில் உட்கார்ந்துருக்கும் போது நிச்சயமாக அதாவது வாத்தியார் கேட்பாங்க, பேர் கூப்பிடுவாங்க, யாசீன் அப்படின்னு கூப்பிடும்போது உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்றேன் அல்லவா, அந்த லப்பைக் என்பதற்கு உள்ளேன் ஐயான் என்பதாக அர்த்தம். உள்ளேன் அல்லாஹ், இதோ வந்து விட்டேன் அல்லாஹ், இதோ ஆஜராகிவிட்டேன் அல்லாஹ், நீ கூப்பிட்டாய், கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வந்துட்டேன் அல்லாஹ். பல லட்சங்கள் அல்ல, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் காசு பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, என் காசு பணத்தை பெருசுபடுத்தாமல், என் உடல் ஆரோக்கியத்தை பெருசுபடுத்தாமல், ரப்பே உன்னை தரிசிப்பதற்காக வந்து விட்டேன் என்பதாக அர்த்தம்.
இந்த லப்பேக் சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட போகும்போது கண்டிப்பாக அல்லாஹ் சொல்லுவான், இல்லா பூஷிர பில் ஜன்னா, சொர்க்கவாதியே, உனக்கு நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். நான் கூப்பிட்டு கூப்பிடுதலை ஏற்று உன்னுடைய காசு பணத்தை செலவழித்து என் இல்லத்திற்கு வந்து விட்டாயா, உனக்கு நான் சொர்க்கத்தை நன்மாராயமாக தருகிறேன், உனக்கு சொர்க்கத்தை கொண்டு உனக்கு சுப செய்தி சொல்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அன்பு தாய்மார்களே, இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோமா? இன்ஷால்லா அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தந்துடுவானாக. அல்லாஹ் சொல்வான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம். ஹஜ்ஜுக்கு போங்க, ஹஜ்ஜில் பல தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ் ஒருவன் என்று அறிவித்து காட்டக்கூடிய பல அத்தாட்சிகள் ஹஜ்ஜில் இருக்கிறது. கஅபா அல்லாஹுடைய அத்தாட்சி. கஅபாவுக்கு முன்னாடி மகாம் இப்ராஹிம்னு ஒன்று இருக்கும். மகாம் இப்ராஹிம் பார்த்துருக்கீங்களாம்மா? ஃபோட்டோக்களில் பார்த்துருப்பீங்க. கஅபாவுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கூண்டு ஒன்று இருக்கும். என்ன கூண்டுமா? கண்ணாடி கூண்டு. அதுக்குள்ளே என்னம்மா இருக்குது? கால் தடம். யாருடைய கால் தடம்மா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கால் தடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லின் மீது நின்று தான் அந்த கஅபாவை கட்டினாங்க. ஒரு சரித்திரம் வரும். அந்த கல் என்பது சாதாரண கல் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் மோஜிஜாவாக கொடுத்த கல். அந்த கல் என்ன பண்ணுமா? சின்னது தான், ஒரு மலம் உயரவும் கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சின்ன கல் என்ன செய்யும் சொன்னால், அது ஆள் உயரத்துக்கு உயரும், மேலே உயரும். அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்ப்ரிங் மாதிரி அது உயரும், திரும்ப கீழே வரும், திரும்ப உயரும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கல் அந்த கல். மோஜிஜாவான கல்லை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கடா, இன்ஷால்லா மகாம் இப்ராஹிமை பாருங்கள். மகாம் இப்ராஹிமை தவாஃப் செய்யும்போது பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்து நமக்கு நினைவு வரணும். போங்க, அந்த மகாம் இப்ராஹிமை பாருங்கள். அந்த மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்று இந்த கஅபாவை கட்டின அந்த கல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அது அல்லாஹ் அதை அற்புதமாக படைத்து வைத்திருக்கிறார். வமன் தஹலஹு கான ஆமீனா. யார் கஅபாவுடைய வளாகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களோ அவங்க பாதுகாப்பு அடைஞ்சிட்டாங்க. வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு மக்கா வரை சென்று வரக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குமோ, உடல் ஆரோக்கியம் இருக்குமோ, அவங்க அல்லாஹுக்காக ஹஜ்ஜு செய்வது கடமை என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லிட்டு சொல்வான். வமன் கஃபர, யார் ஹஜ்ஜு செய்வதை மறந்துட்டீங்களோ, ஹஜ்ஜு செய்யாமல் போவீங்களோ, ஹஜ்ஜு செய்வதை மறந்துட்டீங்களோ, ஃபைன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் ஹஜ்ஜு செய்யலைங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹுக்கு ஒன்றும் குறைஞ்சு போறதில்லை, அல்லாஹ்வுக்கு எதுவும் ஆயிர போறதில்லை. அல்லாஹ் உலகத்தினரை விட்டும் தேவையற்றவனாக இருக்குகிறான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். நாம ஹஜ் செய்யாதனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது குறைவு ஏற்பட போகுதாமா? கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹஜ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அதாவது ஹஜ்ருல் அஸ்வதை பற்றி சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா ஒன்று இந்த மகாம் இப்ராஹிம், ரெண்டாவது நம்ம ஹஜ்ருல் அஸ்வதை பார்ப்பீங்க. ஹஜ்ருல் அஸ்வதுன்னா என்னம்மா? கருப்புக்கல். அந்த கஅபாவுடைய ஒரு மூலையில் பதிக்கப்பட்டிருக்கும் அந்த கருப்புக்கல்ல நீங்கள் பார்ப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, லயத்தி அன்ன ஹாதல் ஹஜரு, இந்த கருப்புக்கல் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல் நாளை கியாமத்து நாளில் வரும். வலஹு ஐனானி, அந்த கல்லுக்கு ரெண்டு கண்களை கொடுப்பான் அல்லாஹ். அந்த கல்லு பார்க்கும், ஒவ்வொருத்தராக பார்க்கும். அந்த உம்மத்தை, நம்மளுடைய உம்மத்தை நம்மை பார்க்கும், நம்மை பார்த்து சொல்லும், இதோ இவர் ஹாஜி, இதோ இந்த அம்மா ஹாஜியா, இதோ இவர் என்னை முத்தமிட்டார், இதோ இவர் என்னை முத்தமிட்டார். முத்தமிடுவது ரெண்டு வகைப்படும். ஒன்று நம்ம வாயாலேயே முத்தமிடுறது, இன்னொன்று நம்ம கை சைக்கினால் முத்தமிடுவது. எப்படி முத்தமிட்டாலும் நமக்காக அந்த கல் சாட்சி சொல்லும். அதாவது அந்த கல்லை பார்த்து நம்ம முத்தமிட வேண்டும். ஏமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இப்படி முத்தமிட்டவர்களை எல்லாம், அந்த கல்லை பார்த்தவர்களை எல்லாம் அந்த கல்லு சாட்சி சொல்லும், அல்லாஹ் இவர் என்கிட்ட வந்தார், இவர் என்னை பார்த்தார், எனக்கு முத்தம் கொடுத்தார், இவரை நீ புரிந்துக்கோ. கல்லு துவா செய்யும் அல்லாட்டு. அந்த கல்லு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு ரெண்டு கண்ணை கொடுத்துருவான், மேலும் ஒரு நாக்கை கொடுத்துருவான். நாக்கால் பேசும். யஷ்ஹது அலா மனிஸ்தலம் மஹுபி ஹக்கின், யாரெல்லாம் அந்த கல்லுக்கு முத்தம் கொடுத்தாங்களோ, முத்தம் கொடுக்க நாடினார்களோ, முத்தம் கொடுக்க நினைத்து சைக்கினால் முத்தம் செய்தார்களோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்கும் அந்த கல்லு சாட்சி சொல்லும். இன்ஷா அல்லாஹ் பாக்கியமாக பெற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தல்வானாக. கானல் ஹஜ்ருல் அஸ்வது அஷத்து பயாலன், ஹஜ்ருல் அஸ்வது கல்லு வெள்ளேன்னு இருந்துச்சு. மின சல்ஜி, பனித்துளியை விட பனித்துளி எப்படி
கோழி வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும், அது மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு இருந்துச்சு. ஹத்தா சவ்வதத்துஹு ஹத்தாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்களாகிய மனிதர்கள் அதை தொட்டு தொட்டு கருப்பாக்கிட்டாங்க. மனிதனுடைய பாவம் அடைந்த அந்த கைகள், அந்த பாவமுடைய கைகள் அதை தொட்டு தொட்டு அந்த கல் கருப்பாயிடுச்சு. பாவங்களை எல்லாம் உள்வாங்கி பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு அந்த கல்லு காரணமாக ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். அல் ஹஜ்ருல் அஸ்வத் மினல் ஜன்னா, ஹஜ்ருல் அஸ்வத் என்பது சொர்க்கத்துக்கல் என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, இதே மாதிரி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அடுத்து அங்கே பல ருக்குன்கள் இருக்கு. அதில் ருக்குன யமானின்னு ஒன்று இருக்கும், ருக்குன யமானின்னு ஒன்று இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன ஹஜ்ருல் அஸ்வதி ஒரு ருக்குனுல் யமானி, அதாவது இந்த ஹஜ்ருல் அஸ்வது கல்லும் ருக்குனுல் யமானின்னு சொல்லக்கூடிய காபாவுடைய ஒரு மூளை, அந்த ஹஜ்ருல் அஸ்வது கல்லுக்கு நேராக உள்ள ஒரு மூளை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல மட்டும் ரவுண்டாக விட்டுருப்பாங்க திரை, மற்ற இடங்கள்லாம் திரை இருக்கும். அந்த ருக்குனுல் யமானிங்கிற இடத்துல மட்டும் திரை இல்லாமல் ரவுண்டாக ஒதுக்கி விட்டுருப்பாங்க. அதை போய் நம்ம தொடணும், தொட்டு முத்தம் கொஞ்சணும், தொட்டு முத்தம் கொஞ்சம் ஒரு சுன்னத் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட அந்த ருக்குனுல் யமானி, அந்த ருக்குனுல் யமானியை பற்றி சொல்லுவாங்க, இந்த ரெண்டுமே ஹஜ்ருல் அஸ்வது கல்லுக்கு முத்தம் கொடுக்கிறதும் ருக்குனுல் யமானிக்கு முத்தம் கொடுக்கிறதும் யஹுத்தானி பாவங்களை கழுவிவிடும், பாவங்களை கழுவிவிடும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி நிறைய அற்புதங்களை பார்ப்போம். தவாப் செய்யணும். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, மன் தாஃப பிஹாதல் பைத் ஷபான், யார் இந்த காபத்துல்லாவை 7 தடவை சுற்றுவாங்களோ, ஃபஹ்சாஹு அந்த 7 தடவை சுற்றி அதை பரிபூர்ணப்படுத்துவார்களோ, கான கஅத்கி ரகபத்தின், அவர் ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை பெற்றுக்கொள்கிறார். லா யலவு கதமன் வலா யர்ஃபு உஹ்ரா, ஒரு காலை வைத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும், அவர் எடுத்து வைக்கக்கூடிய தவாப் செய்யும் போது அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்குகிறான், ஒரு நன்மை எழுதுகிறான். இன்ஷா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்களேன். அந்த தவாப் செய்யும் போது நமது பாவங்கள் மன்னிக்கு. தவாப் எத்தனை சுத்துமா? 7 சுத்து சுற்றணும். 7 சுத்து சுற்றினா ஒரு தவாப். அந்த ஒரு தவாஃப் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் போகும்போது உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஹஜ்ஜுங்கிற தலைப்பு வந்ததுனால கண்டிப்பாக இதையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்போ தவாஃப் 7 சுற்று சுற்றிட்டு மகாம இப்ராஹிம்ங்கிற அந்த இடத்துக்கு நேர 2 கால் தொழுதுட்டா ஒரு தவாஃப் முடிஞ்சிடும், ஒரு தவாஃப் முடிஞ்சிடும். அன்பான தாய்மார்களே, தவாஃப் முடிச்சுட்டு அப்புறமா சைக்கு போவோம். சைனா நம்ம சஃபா மருவாவு கடையில் தொங்கோட்டம் ஓடுறேன், சஃபா மருவாவு கடையில் தொங்கோட்டம் ஓடுறேன். அன்பு தாய்மார்களே, ஹஜ்ஜினுடைய நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய தியாகம் தான் அது. யாருடைய குடும்பமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தினருடைய, குறிப்பாக அவங்க மனைவி, அதாவது அவங்க மனைவி ஹாஜராம்மாவுடைய ஒரு தியாகம் தான். அந்த ஹாஜராம்மாவுடைய தியாகம் தான் இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மலையும் மருவா மலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் அல்லாஹ்வை உணர்த்தக்கூடிய இடங்களில் கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை உணர்த்தக்கூடிய இடங்கள். தொப்பி அல்லாஹ்வை உணர்த்தக்கூடிய உடை, ஜிப்பா அல்லாஹ்வை உணர்த்தக்கூடிய உடை, புர்கா அல்லாஹ்வை உணர்த்தக்கூடிய உடை, நீங்கள் போடக்கூடிய மக்கள்னா அல்லாஹ்வை உணர்த்தக்கூடிய உடை. இதெல்லாம் நீங்க சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வமை அல்லிம் ஷாயிர் அல்லாஹ், எந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வை உணர்த்துமோ, அல்லாஹ்வை உணர்த்தக்கூடிய விஷயங்களை மதிக்கக்கூடியவர். தொப்பியா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது, புர்காவா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது, மக்கன்னாவா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. என் புர்காவும், நான் போடக்கூடிய என்னுடைய சாலும், நான் போடக்கூடிய என்னுடைய மக்கன்னாவும், நான் அணியக்கூடிய தொப்பியும், நான் அணியக்கூடிய இந்த உடையும், இதெல்லாம் அல்லாஹ்வை உணர்த்தக்கூடியவைகள், அல்லாஹ் உணர்த்தக்கூடியவைகள். நிச்சயமா இப்போ உதாரணமாக பாருங்களேன், நான் தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு சாராய கடையில் போய் நின்றேன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். சாராய கடையில் தொப்பியோடு போய் நின்றா, பாய் தொப்பியோட உங்களுக்கு என்ன பாய் இங்கே வேலை? சாராய வியாபாரியே கேட்பான், அல்லது மற்றவங்க பார்ப்பாங்க, என்னோட தொப்பி வச்சிருக்கிறான், வெக்கம் இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறான். அப்போ தொப்பி வச்சிருக்கிறவன் பாவம் செய்வதற்கு தகுதி இல்லாதவன். ஏன் சொன்னா தொப்பி அல்லாஹுக்கு சொந்தமான, அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்வை மறக்கக்கூடிய காரியங்கள் தேவையா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். எனவே எதுவெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய காரியங்களாக இருக்குமோ, குறிப்பாக ஹஜ்ஜில் சஃபா மருவா ரெண்டுமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் அல்லாஹ்வை உணர்த்தக்கூடிய விஷயங்களில் கட்டுப்பட்டது. வமை அல்லிம் ஷாயிர் அல்லாஹ், நிச்சயமாக யார் அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் உணர்த்தக்கூடிய இடங்களை மதிப்பு செய்வாரோ, நிச்சயமாக ஃபைன்னஹா தக்வல் குலூப், நிச்சயமாக ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளங்களுடைய தக்வாவை அதிகப்படுத்தும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பு தாய்மார்களே, சஃபாவுலையும் மருவாவுலையும் நம்ம நின்று அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். தவாஃபுடைய நேரத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்க்கும்போது, அது மாதிரி அந்த இந்த மாதிரி முக்கியமான இடங்களில், காபாவை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் எந்த இடத்துல துவா செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். குறிப்பாக
அந்த சையுடைய நேரத்தில் சஃபாவில் நின்று கொண்டு மருவாவில் நின்று கொண்டு கஅபாவை பார்த்தவர்களாக நாம் துவா செய்யக்கூடிய துவா அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி சஃபா மருவா கடையில் தொங்கோட்டம் ஓடிட்டோம். ஓடுனதுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணி, அது பல இடங்களில் வச்சுருப்பாங்க. ஜம்சம் தண்ணி பைப்பில் வந்திருக்கும், அதில் கேனில் நிரப்பி வச்சுருப்பாங்க. அன்பு தாய்மார்களே, கூலிங்கில் வச்சுருப்பாங்க, கூல் வாட்டராகவும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப சாதாரண தண்ணி இருக்கும். சாதாரண தண்ணியை நம்ம நிறைய குடிக்கலாம். குளிர்ந்த நீரை கொஞ்சம் தான் குடிக்க முடியும். சாதாரண தண்ணி வயிறு நிரம்ப குடிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மாவு ஜம்சம் லிமா ஷுரிப லஹு. ஜம்சம் தண்ணி என்ன நியத்தில் நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்த நியத் நிறைவேறுவதற்கு காரணமாக அமையும். குழந்தை இல்லையா, ஜம்சம் தண்ணியை அல்லாஹ் எனக்கு குழந்தை வேணும்னு நியத்து வச்சு குடிங்க. இன்ஷா அல்லாஹ் 40 நாளில் அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை தந்துடுவான். அன்பு தாய்மார்களே, இது மாதிரி என்னென்ன பாக்கியத்தை நீங்கள் நினைச்சு, அல்லாஹ் எனக்கு இல்மு வேணும், அல்லாஹ் எனக்கு விளக்கு சக்தி வேணும், அல்லாஹ் எனக்கு ஞாபக சக்தி வேணும், அல்லாஹ் எனக்கு செல்வம் வேணும், அல்லாஹ் எனக்கு இன்னது வேணும், ஹலாலான அடிப்படையில் எதை நீங்கள் நியத்து வச்சு ஜம்சம் தண்ணீரை குடித்தாலும் அந்த நியத்து நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். இங்கே நம்ம குடித்தாலும் சரி, அது குறிப்பாக நம்ம கஅபாவுக்கு போயிட்டு கஅபாவுக்கு முன்னாடி கஅபாவை பார்த்து கொண்டே குடிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மாவு ஜம்சம் தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி தெரியுமா? ஃபீஹி தாமின், ருசிக்கும் உணவாக நீங்கள் நினச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பசி தீர்ந்துடும். உணவாக அதாவது ஜம்சம் தண்ணீரை குடிச்சிட்டாலே வயிறு நிரம்பிடும். ஷிஃபாவு சகீமின், நோயாளியினுடைய ஷிஃபா என்பதாக சொன்னாங்க. பல நோய்களுக்கு ஷிஃபா அங்கே இருக்கிறது. கால் வழியாக ஜம்சம் தண்ணி குடிங்க, அங்கே போய் தண்ணியை குடிங்க, உங்கள் கால் வலி குணமாயிடும். எத்தனையோ கால் வலியில் கஷ்டப்படக்கூடியவங்க தவாஃபுடைய நேரத்தில் ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப சௌரியமாக நடந்து போகக்கூடியதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக என்னுடைய நன்னிமா மவுத் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ வஃபாத்தானாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அவங்க சொல்லுவாங்க, டே யாசின், எனக்கு கால் வலி, ஆனால் அந்த கஅபாவுக்கு போய் ஜம்சம் தண்ணியை குடிச்சேன்னா அந்த கஅபாவுக்கு போய் தவாஃப் செய்யும் போது ஒரு கால் வலி இல்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு தவாஃபில் இறங்கி இருக்கிறாங்க, கால்வலி எங்கே ஓடிச்சுனே தெரியல. எங்களுடைய மாமா ஹஜரத்து பெருந்தகை நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் டவுன் காலேஜ் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எங்களுக்கு முன்னாடி சுறுசுறுப்பாக தவாஃபில் ஓடினாங்க. அவ்வளோ வயசானவங்க, 105 வயசு அவங்க வஃபாத் ஆகும்போது. அன்பு தமிழ் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், என்ன நோயாக இருந்தாலும் அந்த உடம்புல உள்ள நோய் பூரா குணமாயிடும். என்ன தண்ணீரின் மூலமாகுமா? ஜம்சம் தண்ணீரின் மூலமாக. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்பை நமக்கு தந்தல்வானாக. இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கிறது. அரஃபா இடம், முஸ்தலிஃபாவுடைய இடம், ரமீல் ஜமராத்தை கல்லெறியக்கூடிய இடங்கள், நிச்சயமாக மினாவில் தங்கி இருக்கும்போது இதுவெல்லாம் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் அதாவது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ அரஃபாவில் அதாவது ஹஜ்ஜினுடைய நாட்கள் எத்தனைமா? நம்ம 40 நாள் போகிறோம், ஆனால் ஹஜ்ஜுடைய நாட்கள் எத்தனைமா? வெறும் 5 நாள் தான். எத்தனை நாள்மா? வெறும் 5 நாள் தான். துல் ஹஜ் மாதம் 8வது நாள் நீங்கள் மினாவுக்கு போயிடுவீங்க. 9வது நாள் அரஃபாவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அரஃபாவிலேருந்து பிறப்பிட்டு அன்றைக்கி நைட்டு 9வது நாள் நைட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்துடுவீங்க. 10வது நாள் கல்லெறிஞ்சிட்டு மினாவுக்கு போயிடுவீங்க திரும்ப. அப்போ 10, 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய அமல்களே. இந்த 5 நாளும் கரெக்டாக இருந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல் ஹஜ் அரஃபா, அரஃபா அல் ஹஜ், அரஃபா தான் ஹஜ்ஜுன்னு சொன்னாங்க. அரஃபாவில் நம்ம புறம் பேசக்கூடாது. அரஃபாவில் நிறைய துவா செய்யணும். அரஃபாவில் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அரஃபா மைதானம் அவ்வளோ பெரிய மைதானம். இப்போ நீங்கள் உம்ராவுக்கு போகும்போது உங்களை அரஃபாவுக்கு கூட்டு போவாங்க. அன்பு தாய்மார்களே, அது அரஃபாவில் தங்குவதாக மாறாது. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜில் போய் அரஃபாவில் தங்கி துவா செய்யணும். அப்போ ஹஜ்ஜில் போய் அந்த துல் ஹஜ் மாதம் 9வது பிறை என்று நீங்கள் அரஃபா மைதானத்தில் தங்கி துவா செய்கிறீங்க பாருங்களேன், அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாரும் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஹாஜியாக்களாக நீங்கள் உருவாகணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஹஜ்ஜு செய்தவங்களா உருவாகணும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஹஜ்ஜு நசீபாகணுமா? நீங்கள் கேட்டிருந்தீங்க, அழகாக கேட்டிருந்தீங்க, ஹஜ்ஜு நசீபாவதுக்கு என்னங்க உஸ்தாத் செய்யணும் அப்படின்னு. அன்பு தாய்மார்களே, ஹஜ்ஜு நசீபாகணுமா 3 விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. 1வது மனசில் உறுதியாக நியத்து வைங்க. என்ன செய்யணும்மா? என்னம்மா நியத்து வைக்கணும்? நான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு மனசில் உறுதியாக நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஹஜ்ஜுக்கு போகணும், எல்லாருக்கும் அந்த நியத்து இருக்கும், ஆனால் உறுதியாக நியத்து வைங்க. சரி, நியத்து வச்சுட்டோம், சும்மா இருந்துடக்கூடாது. 2வதாக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மதுரையில் ஒத்தக்கடைங்கிற ஒரு இடம் இருக்குது. ஒத்தக்கடையை தாண்டி ஊத்தங்குடின்னு ஒரு ஊர்.
அந்த ஊரில் ஒரு மதீன் சொல்லுவாங்க. அந்த மதீன் சொல்வார், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க வரக்கூடியவங்க அங்கே தொழுக வரக்கூடியவங்க அந்த மோதினார் ஐயா சொல்வாராம், நிச்சயமாக எங்கள் துவா செய்யுங்க நான் ஹஜ்ஜுக்கு போகணும், எங்கள் துவா செய்யுங்க நான் ஹஜ்ஜுக்கு போகணும், எங்கள் துவா செய்யுங்க நான் ஹஜ்ஜுக்கு போகணும். அவர்கிட்ட காசு இல்லை, அவர்கிட்ட பணம் இல்லை. அன்பு தாய்மார், எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பணம் காசுங்கிறது அடுத்த கட்டம், பணம் செல்வம்ங்கிறது அடுத்த கட்டம். செல்வம் இருந்தால்தான் ஃபர்து. ஆனாலும் ஹஜ்ஜு செய்யணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் மனசில் நியத்து வைக்கணும். ரெண்டாவது துவா செய்யணும், நாமளும் துவா செய்யணும். யார் நல்லடியார்களை பார்க்கும் போதெல்லாம், ஹஜ்ஜுக்கு போய் வரக்கூடியவங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்ம சொல்லணும், நானும் ஹஜ்ஜு செய்யணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அவர் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஒரு பெரிய வயசானவர் வந்துட்டு அந்த மோதினார் ஐயாவை முதுக தட்டி எந்திரிங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார், இந்த வருஷம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய ஹஜ்ஜுடைய செலவு பூரா நான் ஏற்றுக்கிறேன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க, பாஸ்போர்ட் எடுங்க, எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் போய் வர்ற வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு என்ன செலவு அதையும் நான் ஏற்றுக்கிறேன். எப்படி இருக்கும் அந்த மோதினார் ஐயாவும்? அழுதார். அல்லாஹ், இவ்வளவு நாளாக நான் நியத்து வச்சது வேஸ்ட் ஆகலை, இவ்வளவு நாளாக நான் துவா செஞ்சது வேஸ்ட் ஆகலை. ரப்பே, என் கையில் ஒரு பைசா இல்லை, என் கையில் 5 பைசா இல்லை, என் சேப்பில் ஒன்றுமே இல்லாத என்னை நீ ஹஜ்ஜுக்கு ஏற்பாடு செய்து நீ அழைத்திருக்கிறாயே அல்லாஹ், உனக்கு எல்லா புகழும் என்று நன்றி செலுத்தினாராம். அழுது கொண்டேன். அன்பு, எதற்கு சொல்ல வரேன்னு சொன்னால், பணம் காசுங்கிறது அடுத்த கட்டம். அந்த பணம் காசு வருவதற்கு முன்னாடியே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மனசில் உறுதியாக நியத்து வைங்க. நியத்து வச்சு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போகணும், அல்லாஹ் உன்னோட இல்லத்தை தரிசிக்க வரணும், அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜை நசீபாக், எனக்கு உம்ராவை நசீபாக். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நல்லோர்கள்ட்ட சொல்லிக்கொண்டே இருக்கணும், எனக்கு துவா செய்யுங்க. மூணாவது, முயற்சி செய்ய வேண்டும். எத்தனையோ ஹாஜிகள்கிட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது உண்டியல் வச்சுருப்பாங்க. எதுக்கு உண்டியலில் பணம் போடுறீங்க? நான் ஹஜ்ஜுக்கு போகணுங்கிறதுக்காக, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேன். அன்பு தாய்மார்களே, இப்படி மனசில் உறுதியாக நியத்து வச்சு நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அதற்குரிய முயற்சி பண்ணினால் 3 விஷயம் அவசியமா. ஒன்றாவது என்னம்மா, மனசில் நியத்து வைக்கணும். ரெண்டாவது என்னம்மா, துவா செய்யணும். மூணாவது என்னம்மா, முயற்சி செய்யணும். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்குரிய முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் 3 இருந்தால் அல்லாஹ் சீக்கிரமாக நம்மளை ஹஜ்ஜுக்கு அழைத்துக் கொள்வான், நம்மளை உம்ராவுடைய பாக்கியத்தை நமக்கு தருவான். ஹஜ்ஜு உம்ராவுடைய நசீப் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்துள்வானாக. ஹாத்தமுல் அஸம் ரஹிமஹுல்லா அப்படிங்கிற ஒரு பெரியார் இருந்தார். என்ன பெயர்மா? ஹாத்தமுல் அஸம் ரஹிமஹுல்லா அப்படிங்கிற பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அதாவது ஈராக் நாட்டு பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் என்ற ஊரை சேர்ந்தவர், பல்குங்கிற அந்த ஊரில் பிறந்தவங்க. இப்படிப்பட்ட ஹாத்தமுல் அஸம் ரஹிமஹுல்லா அவங்க கிட்டத்தட்ட பல பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு அதாவது இவங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, யாரும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலை. அப்படிப்பட்ட சிறுவர்கள், ஆண் பிள்ளைகளும் சிறுவர்களாக இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகளும் சின்ன பிள்ளைய ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளும் இருந்தாங்க. கடைசி பிள்ளை பொம்பளை பிள்ளை. இந்த ஹாத்தமுல் அஸம் ரஹிமஹுல்லா அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால், நான் ஹஜ்ஜுக்கு போகணும். மனசில் உறுதியாக நியத்து வச்சுருந்தாங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதம் ஹஜ்ஜுக்கு முன்னாடி ஹாஜிகள் எல்லாம் பெறப்பட்டு போகக்கூடிய ஒரு மாதம். அதாவது துல் ஹஜ் மாதத்துக்கு முன்னாடி, துல் காதா துல் ஹஜ்ஜான்னு சொல்லுவோம் அல்லவா, ஆப்கானிஸ்தான்லேருந்து பெறப்பட்டால் பல மாதங்கள் ஆகும். எங்கே போகிறதுக்குமா? கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டருமா? 2500 3000 கிலோமீட்டர். 2 மாதமாக நடந்தே போகணும். அப்போலாம் பஸ்ஸு கிடையாது. ஹிஜ்ரி 300 வருஷத்தில் வாழ்ந்தவங்க, ஹிஜ்ரி 300-353ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க யாருமா? ஹாத்தமுல் அஸம் ரஹிமஹுல்லா. அப்போ பஸ்ஸெல்லாம் கிடையாது, பஸ்ஸோ பிளேட்டோ எதுவுமே, ட்ரெயினோ எதுவுமே கிடையாது. போனால் ஒட்டகத்தில் போகணும். ஒட்டகத்தில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, கிட்டத்தட்ட 2 மாதமாவது ஆகும் நிச்சயமாக. இப்படிப்பட்ட ஹாத்தமுல் அஸம் ரஹிமஹுல்லா அப்போ ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம். அவங்கள்ட்ட காசு பணம்லாம் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு, நான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு, உறுதியான எண்ணம் இருந்துச்சு. அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஒரு உறுதியாக நியத்து வச்சுட்டார். காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம நடந்தே போயிடுவோம், போகிற வழியில் பட்டினியை கிடந்து நமக்கு மவுத்து வந்தாலும் பரவாயில்லை, நம்ம பெறப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அந்த ஹஜ்ஜுனுடைய குழு பெறப்பட போது அவங்க ஊரில் இருந்து அந்த குழு பெறப்படுவதற்கு முன்னாடி வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைகள், மனைவி எல்லாரும் உட்கார வச்சுட்டு மஷூரா பண்ணுறார். இந்த மாதிரி நான் ஹஜ்ஜுக்கு போகலான்னு நினைக்கிறேன்,
ஹஜ்ஜுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் ஹஜ்ஜுக்கு பயணக்குழு நாளைக்கு பெறப்படுது நம்ம ஊரில் இருந்து. அந்த பயணக்குழுவோடு சேர்ந்து நானும் போயிடுறேன். ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசையாக இருக்குப்பா, எனக்கு எல்லோரும் விடை கொடுங்க, எனக்கு எல்லோரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மனைவி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, உங்களுக்கு பிள்ளைகளுடைய பொறுப்பெல்லாம் கிடையாதா என்ன? இவ்வளவு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்களே, ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய குடும்பம், இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறோம், ஹஜ்ஜு என்ன உங்களுக்கு கடமையா என்ன? கடமையெல்லாம் கிடையாது, நீங்கள் ஹஜ்ஜுக்கெல்லாம் போக வேணும். மனைவி சொல்கிறாங்க. பிள்ளைகளும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வேணாம்தா நீங்கள் போயிட்டு எங்களுக்கு கவனிச்சிக்கிறதுக்கு யாரும் இருக்கா, இப்போவே நாங்கள் கஷ்டப்படுறோம், வேணாத்தை நீங்களாம் போக வேணாம், நீங்கள் டெய்லி எங்களுக்கு ஏதாவது சம்பாரித்து கொடுத்து எங்களுக்கு வயிற்று நிரப்புனா போதும், பசியை நீக்கினா போதும், நீங்கள் போயிட்டா நாங்கள் பசியில் வாடணும்ல. எல்லா பிள்ளைகளும் தடுக்கிறாங்க. கடைசி பிள்ளை சொன்னது, கடைசி பிள்ளை அத்தாட்ட ஒன்று சொன்னது, அத்தா நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்கத்தா, அல்லாவை சந்திக்கத்தானே போகிறீங்க, அல்லாவுடைய வீட்டை சந்திக்கத்தானே போகிறீங்க. எல்லாரையும் பார்த்து அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஏங்க வேணான்னு தடுக்கிறீங்க? அம்மா ஏமா தடுக்கிறேன், அத்தா போயிட்டு வரட்டும், அல்லாவை சந்திக்கத்தானே போகிறார். உங்களையும் நம்மையும் படைச்சவன் அல்லா, அத்தாவை படைச்சவன் அல்லா, அல்லா ரிசுக்க தருவான். அல்லா மேலே நம்பிக்கை வைப்போம். அத்தாவா நமக்கு ரிசுக்கு கொடுக்குறாரு. அத்தா வஃபாத் ஆகிட்டா, அத்தா மரணம் ஆகிட்டா நமக்கு யார் ரிசுக்கு தருவா? அத்தா போயிட்டு வரட்டும், அத்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரட்டும், அல்லா நமக்கு ரிசுக்க தருவான். அல்லா மேலே நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை சொன்ன உடனே அந்த அத்தாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி நம்ம பிள்ளை கடைசி பிள்ளை, எப்பயுமே கடைசி பிள்ளை செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. கடைசி பிள்ளை சொல்லிட்டான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு துணையாக இருப்பான், அல்லாஹ் உங்களை கவனிச்சுக்கிடுவான், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி கொடுத்து விடைபெற்று காலையில் விடிஞ்சதோட அந்த பயணக்குழுவோடு சேர்ந்து இவரும் பயணம் புறப்பட்டு போயிடுறார். எல்லாரும் அழுகிறாங்க, பிள்ளை எல்லாம் அழுகிறாங்க. வீட்டில் ஒன்றுமே இல்லை, சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு எப்படியோ ஓட்டிட்டாங்க. மறுநாள் பார்த்தா எந்த பொருளும் இல்லை, வீட்டில் காசும் இல்லை, பணமும் இல்லை, எல்லாரும் பட்டின மறுநாள். அன்பு தாய்மார்களே, இப்போ என்ன ஆச்சுமா, அந்த வழியாக அந்த ஆப்கானிஸ்தானில் இவங்க இருக்கக்கூடிய வீடு ஒரு மலைப்பகுதியான வீடு. ஒரு மலைப்பகுதியான வீட்டில் இவங்க குடியிருந்தாங்க. மலைப்பிரதேசம், அது காட்டு பிரதேசத்தில் உங்களுடைய வீடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே வேட்டையாடுவதற்காக வேண்டி அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய மன்னன், அப்போ உள்ள மன்னன், அவன் என்ன செய்கிறான், அவன் முஸ்லீம் தான், அவன் வேட்டையாடுவதற்காக வேண்டி காட்டுக்குள்ளே வந்திருக்கிறான். காட்டுக்குள்ளே வந்தவன் வழி தவறி போயிட்டான். எங்கே போகிறது வழி தெரியலை. அப்படி தட்டு மாதிரி உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். சரியான தாகம். அந்த வீட்டு கதவை அந்த மன்னன் தட்டுறான். யாருன்னு உள்ளேருந்து கேட்குறாங்க பிள்ளைய, நான் தான் இந்த நாட்டினுடைய மன்னன் வந்திருக்கிறேன், வழி தவறி வந்து விட்டேன், தாகமாக இருக்குது, குடிக்க வீட்டில் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த மன்னர் கேட்குறேன். உடனே அந்த அம்மா, அந்த பிள்ளைகளுடைய தாய் ஒரு செம்பை கழுவி பரிசுத்தமாக கழுவி அதில் நல்ல தண்ணியை மெத்தி கொண்டு வந்து குடிக்க கொடுக்குறாங்க. அந்த தாகம் தீர தண்ணீரை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு உட்கார்றாரு அந்த மன்னர். ஒரு மந்திரி மன்னனை தேடி வந்து விட்டார். பொதுவாக மந்திரிகளுடைய ஒரு பழக்கம் இருக்குது. இந்த வீடுன்னு சொன்னால், இந்த வீடு யாருடைய வீடு, இந்த வீட்டில் உள்ளவங்க எத்தனை பேர், இந்த வீட்டில் உள்ளவங்களுடைய நிலைமைகள் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மந்திரிகளுக்கு தெரியும். அப்போ வந்தவர், அருமையான வீட்டில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த வீடு ஹாத்தமுல் அசம் என்ற ஒரு இறைநேசருக்கு சொந்தமானது, அந்த வீட்டிலேருந்து ஆனால் நீங்கள் பாக்கியமான தண்ணீரை வாங்கி குடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னபோது, அப்படியா, அவ்வளவு நல்லவரா, இந்த வீட்டிலேருந்து தண்ணி வாங்கி குடிச்சேனா? அந்த மன்னர் சொன்னார், சரி, இந்த வீட்டுக்காரவங்களுடைய தேவை என்னன்னு பாருங்கள், இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்ன தேவை என்று பாருங்கள். அப்போ அந்த மந்திரி சொன்னார், அந்த நாட்டினுடைய மந்திரி சொன்னார், மன்னா, நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன், நேற்று நைட்டு பிள்ளைகள்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அவங்க அத்தா இன்னைக்கு தான் ஹஜ்ஜு, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று காலையில், இந்த நாள் நைட்டு ஆலோசனை பண்ணிட்டு நேற்று காலையில் பிறப்பிட்டு அவங்க அத்தா என்ன செஞ்சிட்டார், ஹஜ்ஜுக்கு போயிட்டார். வீட்டில் ஒன்றுமே இல்லை, வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. மன்னா, உங்களுடைய கருணையினால் நீங்கள் எவ்வளவு இந்த வீட்டுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் அது தகும் என்பதாக சொன்ன உடனே அந்த மன்னன் நிறைய பண முடிப்புகளை, வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை, வீட்டுக்கு தேவையான அனைத்து நல்ல வசதி வாய்ப்புள்ள அந்த சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டான்னு மன்னன். அன்பு தமிழ் எப்படி இருக்கும்? இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சா எப்படிமா இருக்கும் சொல்லுங்களேன்? எப்படிமா இருக்கும்? நம்ம வீட்டு முன்னாடி அதாவது மன்னனுடைய எல்லா பொருட்களும் வந்து எப்படிமா இருக்கும்? சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடையும். இதே சந்தோஷம் அந்த தாய்கிட்ட இருந்துச்சு, அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் கடைசி பிள்ளை மட்டும் அழுகுது, தேம்பி அழுகுது. நிறைய பணம் இருக்குது, நிறைய செல்வம் இருக்குது. மன்னன் சொல்லிட்டு வர போகிறார், நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கணவர் வர்ற வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிடுச்சு.
எப்போவெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ இந்த மந்திரியை தொடர்பு கொள்ளுங்க, இந்த மந்திரிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு தேவையானதை நான் வழங்குகிறேன். என் தாகத்தை தீர்த்த குடும்பம் நீங்கள், என் தாகத்தை தீர்ப்பதற்காக கொடுத்த தண்ணீர் அது எனக்கு மிகவும் நன்றி கடனானது. அந்த நன்றி கடனாக உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்குகிறேன் என்று சொல்லிட்டு அந்த மன்னன் போய்விட்டான். நிச்சயமா அந்த குழந்தை அழுகுது, அந்த கடைசி பிள்ளை அழுகுது. அந்த கடைசி பிள்ளை யாருமா? அந்த கடைசி பிள்ளை யாருமா? அத்தாவை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வச்ச பிள்ளை. அந்த பிள்ளை அழுகுது. அம்மா அந்த பிள்ளை போயிட்டு மண்டையில் ஒரு தட்டு கேட்டுச்சு, ஏண்டி அழுகிற? அது இவ்வளவு பணம் வந்திருக்கு, இவ்வளவு ஜாமான்கள், உணவு பண்டங்கள் வந்திருக்கு, எல்லா வசதியும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். அல்லாஹ் தானே கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்துருக்குறான், இந்த மன்னனின் மூலமாக அல்லாஹ் கொடுத்துருக்குறான், இப்பயே நீ அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டபோது அந்த சிறுமி சொன்னது, என்னம்மா அழுகாம நான் சிரிப்பேன்னு நினச்சியா? சாதாரண ஒரு மன்னனின் பார்வை பட்டதும் நம்ம வீடு இவ்வளவு வசதியாக மாறிடுச்சு, வசதியான பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. மன்னனுடைய பார்வை இது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அந்த மன்னன், அந்த மன்னன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மன்னனுடைய பார்வை பட்டதுமே நம்ம வீடு இவ்வளவு செல்வ செழிப்பாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த படைத்தவனுடைய பார்வை நம்ம மேலே பட்டால், படைத்த அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம மேலே பட்டால் எவ்வளவு நம்ம பாக்கியமற்றவர்களாக இருப்போம். அல்லாஹ் நம்மளை பார்க்குறானா இல்லையா என்பது எனக்கு தெரியல. இதை நினச்சி நான் அழுகிறேன். சொல்லிட்டு அந்த குழந்தை துவா செய்கிறது, அல்லாஹ் எங்கள் குடும்பத்தினை ஏற்றுக்கிட்டாய் என்று சொன்னாள், எங்கள் குடும்பத்தின் மீது நீனும் பார்க்கிறாய் என்று சொன்னாள். நீ படைத்த ஒரு படைப்பு எங்கள் வீட்டை பார்த்ததும் எங்கள் வீடு வசதியாக மாறிடுச்சு. ஆனால் நீ பார்த்தால், நீ எங்களை பார்க்க வேண்டும், நீ எங்களை நோக்க வேண்டும், நீ எங்களை பார்க்க வேண்டும். ரப்பே, உன் பார்வை தான் எங்களுக்கு வேண்டும். நிச்சயமாக நீ எங்களை பார்க்கிறாய், எங்களை பொறிந்து கொண்டாய், எங்களை ஏற்றுக்கொண்டாய் என்பது உண்மையானால், அல்லாஹ் எங்கள் அத்தா காசு பணம் இல்லாமல் உன்னை ஹஜ் செய்ய வந்திருக்கிறார். என் தகப்பனார் ஒரு பைசா அவர்கிட்ட இல்லை, செருப்பு இல்லை, கால் இல்லை, அவன் உடுத்த உடை இல்லை, வெறும் மேனியாக வந்திருக்கிறார். ரப்பே, எஹராமுடைய உடையோடு மட்டும் வந்திருக்கிறார். ரப்பே, நீ எங்களை பார்த்தது உண்மையானால் என் அத்தாவை பார், என் அத்தாவுக்கு உதவி செய், என் அத்தாவுக்கு உதவி செய். எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, எங்களுக்கு சாப்பிட உணவு கிடைச்சிருச்சு, எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அல்லாஹ், நான் இதை பெருசாக கருதவில்லை. நீ என்னை பார்க்க வேண்டும், நீ எங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். உன்னுடைய திருப்தி எங்களுடைய குடும்பத்துக்கு வேணும். உன் திருப்தி எங்கள் குடும்பத்துக்கு கிடைத்து விட்டது என்பது உண்மையானால், அல்லாஹ் இப்பவே எங்கள் அத்தாவுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். அந்த பிள்ளை துவா செஞ்சு, இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளையுடைய துவா மாதிரி அல்லாஹ் நாமளும் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. நிச்சயமாக அல்லாஹ்ட்ட துவா செய்தது அந்த பிள்ளை. அல்லாஹும்ம இலா அபீனா, அல்லாஹ் எங்களுடைய தந்தையின் பக்கம் நீ பார், எங்களுடைய தந்தையின் பக்கம் பார். வதப்பிர்ஹு பிஅஹ்ஸனி தத்பீர், அவரை நீ பாதுகாத்துக்கோ, எப்படியெல்லாம் அவரை பாதுகாக்கணுமோ அதுபோன்று நீ பாதுகாத்துக்கோ. ரப்பே, நிச்சயமாக ஒரு படைத்தவன், உன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய பார்வையினால் நாங்கள் வசதியாகிட்டோம். நீ பார்த்தால் இன்னும் எங்களுக்கு வசதி வாய்ப்பு பெருகும், சந்தோஷமாக வாழ்வோம், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்களை வாழ்வோம். எனவே எங்கள் அத்தாவை நீ பார்த்துக்கொள். அந்த பிள்ளை துவா செஞ்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவர் ஹஜ்ஜு முடிச்சுட்டு வந்துட்டார். ஹஜ்ஜு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா ஒட்டகத்தோடு வருகிறார். ஒட்டகத்தில் நிறைய சாமான்கள் ஒட்டகத்தில் இருக்கு, காசு பணமும் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அந்த பிள்ளை கேட்டுச்சு, அத்தா இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடந்துச்சு? அம்மா, அது தெரியாதாம்மா உனக்கு? நான் வீட்டை விட்டு பரவிட்டு போயிட்டேன்னா, போயிட்டு 2-3 நாளில் கொஞ்சம் தூரம் போயிட்டோம். அப்படி போகும்போது எங்கள் பயணக்குழுவுடைய தலைவருக்கு சிறுநீர் போகலை, வயிற்றில் ஒரு பிரச்சனை, சிறுநீர் போகலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ கேட்டார், அந்த பயண தலைவர் கேட்டார், நம்ம குழுவில் யாராவது நல்லடியார் இருக்காங்களான்னு கேட்டார். எல்லாரும் என்ன காமிச்சிட்டாங்க. அப்போ என்கிட்ட தண்ணி ஓதி பார்த்தாங்க. தண்ணி ஓதி கொடுத்தேன். அவருடைய நோய் குணமாயிடுச்சு, அவருக்கு ஷிஃபாவாயிடுச்சு. உடனே உப்பி இருந்த வயிறு சரியாயிடுச்சு, சிறுநீர் போயிடுச்சு. நிச்சயமாக அந்த ஒரு சந்தோஷம் தாங்க முடியலை, ரொம்ப அவதிப்பட்ட அவர் உடனே என்ன பண்ணினார், இவர் ஹஜ்ஜுக்கு போய் திரும்ப வீடு போகிற வரைக்கும் உள்ள ஒரு ஒட்டகத்தை இவருக்கு கொடுங்க. வீடு ஹஜ்ஜு போயிட்டு ஹஜ்ஜில் எத்தனை மாதம் இருக்கிறாரோ அது வரைக்கும் அவர் சாப்பிடணும், அது வரைக்கும் அவர் செலவு செய்யணும். அவர் செலவு செய்து திரும்ப வீடு போகிற வரைக்கும் என்னென்ன அவருக்கு தேவையோ அதை பூரா என் சொத்துலேருந்து பூர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர், அதாவது தன் வேலைக்காரருக்கு உத்தரவிட்டுட்டார். அல்லாஹ் அவரின் மூலமாக எனக்கு இந்த உதவியெல்லாம் செய்தானம்மா. கண்டிப்பாக எங்கிருந்து அந்த மனசு அவருக்கு வந்ததோ தெரியல அப்படின்னு சொன்னபோது அந்த பிள்ளை மீண்டும் அழுகிறது, குடும்பமே அழுகிறது, அந்த பிள்ளையும் அழுகிறது, கேன்னு அழுகிறது. அத்தா இது மாதிரியான விஷயம்
மன்னனின் பார்வை பட்டதினால் ரப்பு நம்ம குடும்பத்தை செல்வமாக்கிட்டான். இப்போ நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் நீ எங்களை பார்க்கிறாய் என்பது உண்மையானால் என் தந்தைக்கு உதவி செய்வதாக கேட்டேன். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மை கபூல் செய்தான். அல்லாஹ் நம்ம உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், நம்மை பார்க்கிறான். அப்ப நம்மை பார்ப்பது என்பது உறுதியாகிவிட்டது. அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். அன்பு தாய்மார்களே, ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ்வுடைய நேரடி பார்வை நமக்கு கிடைக்கிறது, நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் அல்லாஹ் எனக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நமது பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. அல்லாஹ் நம்மை அவன் கண்களால் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு எல்லா அமல்களுக்கும் நல்லுதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் நசீபாக்கி தர வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு நசீபை தர வேண்டும். திக்ர் செய்வதற்கு நசீபை தர வேண்டும். தொழுகைகளுக்கு நசீபை தர வேண்டும். நசீபில் நம்ம பாக்கியத்தை தர வேண்டும். அதே மாதிரி ஹஜ்ஜு செய்வதற்கும், ஹஜ் உம்ரா செய்வதற்கும், ஜகாத்து கொடுப்பதற்கும், என்னென்ன அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நற்காரியங்கள் இருக்குதோ அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ் நசீபை தந்து, நல்ல நசீபை தந்து, அவன் பார்வை நம் மீது பட்டு வாழும் காலமெல்லாம் மாளும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையோடு திருப்தியாக வாழ்ந்து நாளை மறுமை நாளிலும் அல்லாஹ்வை நாம் பார்த்து ரசித்து, அல்லாஹ் நம்மை பார்த்து ரசித்து சொர்க்கத்துக்குள் போய் சுபநமதிகளாய் நாம் வாழ எல்லாம் அல்லாஹ் நமக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக என மீண்டும் மீண்டும் துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.